friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா lobster வச்சு நம்ம வந்து cabbage roll தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க அது என்னென்ன பொருள்னு பாப்போம். இதான் lobster. நம்ம ஊர்ல வந்து இது வந்து எறா வந்து சிங்க எறான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தனியாக அதுலேருந்து செல்லேருந்து தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இறைச்சி மட்டும் தான் தேவைப்படும். கேரட் வந்து இப்படி சீவி இருக்கிறேன், ஈஸியாக இருக்கும். என்ன கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பாஸ்லி எடுத்துருக்கேன். கேபேஜ் மெயினாக இதுதான் நம்மளுக்கு மெயினாக வேணும். இது வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக வட்டி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் 3 எறா எடுத்துருக்கேன். சால்ட்டு, oyster sauce எடுத்துருக்கேன். oyster sauce விருப்பம் தான், நம்ம விருப்பம் தான். போடணும் போடலாம், போடாட்டி பரவாயில்ல. ஓகே, உங்கள் சாய்ஸ். ஓகே, வாங்க எப்படி செய்முறையை பார்ப்போம். தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதை வந்து இதுக்குள்ளே போட்டு எடுத்துருவோம். அப்போ அது வந்து கண்ணாடி மாதிரி கொஞ்சம் ஒரு செகண்டு அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் கொடுங்க. தண்ணி சூடாக இருக்கணும். பாருங்கள், தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. அது அப்படியே சாஃப்டாக வருது, நம்மளுக்கு நல்லா தெரியும். எடுக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஓகே, கிளியாமல் எடுக்கணும். நம்ம இன்னொரு வாட்டி வேறு அதை ஸ்டீம் பண்ணி எடுப்போம். இது 2 வகை இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே, பாருங்கள் நல்லா சாஃப்டாக தொடும் போதே நம்மளுக்கு தெரியும் சாஃப்டாகிடுச்சின்னு. இப்போ அதை எடுத்துருவோம். எடுத்து தட்டில் வச்சுருவோம். கேபேஜ் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக வட்டிக்குங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி 2ஆக வட்டிக்குங்க. சரிங்களா? அப்படி 2ஆக வட்டிட்டு வச்சுட்டு கேரட் எடுத்து இப்படி சென்டரில் இப்படி வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. கீரை வைக்கிறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு நம்ம oyster sauce எடுக்குள்ள அது கொஞ்சம் சும்மா ஒரு சொட்டு மாதிரி அப்படி ஒரு ட்ராப் 2 ட்ராப் இப்படி விடுங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே வேணாம். வச்சுட்டு இந்த கீரையை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படியே ரேப் பண்ணிடுங்க. பாருங்க, இப்படி ரேப் பண்ணிட்டு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துங்க. டூ ஸ்டிக் எடுத்துங்க. எடுத்துட்டு உள்ளுக்கு நல்லா இப்படி ஊற்றிடுங்க. அப்போ தான் அது வெளியாகாது. இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். வாங்க பார்க்கலாம். தண்ணியை போதே நான் வந்து ஸ்டீம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ அதை வந்து உள்ளுக்கு வச்சுருவோம். வச்சுட்டு மூடிடுவோம். 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பார்ப்போம். பாருங்கள், நல்லா 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துருவோம், பிளேட்டிங் பண்ணிடுவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வாங்க நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. யம்மியா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து டிங்குன்னு அழுத்திடுங்க. ஓகே, பாய். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.